வழக்கம். உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் மிலிட்டரி அகாடமி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம உங்க இம்யூன் சிஸ்டம்க்கும் உங்க குடல்ல வாழற கோடிக்கணக்கான பாக்டீரியாவுக்கும் இருக்கிற ஒரு அசத்தலான தொடர்பை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை. வாங்க உள்ள போலாம். சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குடல் ஒரு மிலிட்டரி ட்ரெய்னிங் ஸ்கூலா இருந்தா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனைக்கு இல்லைங்க. உண்மையிலேயே சயின்டிஃபிக்கா பார்த்தா அதோட வேலை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. சரி, அப்போ இந்த மிலிட்டரி அகாடமியில யார் யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல அந்த அகாடமி, அதாவது அந்த ட்ரைனிங் கேம்பஸே நம்ம குடல் தான். எல்லா முக்கியமான விஷயங்களும் இங்க தான் நடக்குது. அடுத்தது சோல்ஜர்ஸ், அதாவது நம்ம வீரர்கள். இவங்க வேற யாரும் இல்ல, நம்மளோட இம்யூன் செல்ஸ் தான். யாரு ஃப்ரெண்ட் யாரு எனிமின்னு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்க இவங்களுக்கு முறையான ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் சரியா இல்லைன்னா பெரிய குழப்பமாயிடும் இல்லையா? அப்போ இந்த வீரர்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறவங்க யாரு? அதுதாங்க ட்விஸ்ட். நம்ம குடலுக்குள்ளேயே வாழுற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் தான் இந்த ட்ரெய்னர்ஸ். இந்த அகாடமி எவ்ளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? நம்ம உடம்புல இருக்கிற மொத்த இம்யூன் செல்ஸ்ல கிட்டத்தட்ட 70-80% உங்க குடல்ல தான் இருக்கு. அடேங்கப்பா, அப்ப நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸே குடல் தானே தைரியமா சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கதையிலிருந்து கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். இந்த ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்றோமே, அது நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்த கதையையும் சயின்ஸையும் ஒன்ன கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கதையில வர ட்ரெய்னர்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் நம்ம குடல்ல இருக்கிற மைக்ரோப்கள். சரி, இந்த ட்ரெய்னர்ஸ்க்கு எனர்ஜி வேணுமே, அதுதான் நம்ம சாப்பிட்ற ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இந்த ஃபைபரை சாப்பிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி பார் தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேரு தான் SCFAs. ஆமாங்க, SCFAs, அதாவது ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த முழு சிஸ்டத்தையும் இயக்குற அந்த முக்கியமான எனர்ஜி பார்ஸ் இதுதான். நம்ம பாக்டீரியாக்கள் நார்ச்சத்தை சாப்பிடும்போது இதை உருவாக்குது. இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். பியூட்டரேட்னு ஒரு முக்கியமான SCFA இருக்கு. இது என்ன பண்ணும்னா, நம்ம இம்யூன் படையில இருக்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிட்க்கு, அதாவது ரெகுலேட்டரி T செல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும். இந்த ட்ரைனிங் எதுக்குன்னா, அந்த வீரர்களை ரொம்ப டிசிப்ளின்டா வச்சுக்க, எங்க அட்டாக் பண்ணணும், எங்க அமைதியா இருக்கணும்னு கரெக்டா சொல்லி கொடுக்கும். இதனால நம்ம உடம்பு தேவையில்லாம தனக்குத்தானே டேமேஜ் பண்ணிக்கிறது தடுக்கப்படுது. சரி, இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா போச்சு. ஆனா ஒருவேளை இந்த மைக்ரோப் ட்ரெய்னர்ஸ் எல்லாம் காணாம போயிட்டா என்ன ஆகும்? இந்த மொத்த சிஸ்டமும் கொல்லாப்ஸ் ஆனா என்ன நடக்கும்? இந்த மாதிரி சிஸ்டம் கொல்லாப்ஸ் ஆகுறதுக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு, டிஸ்பயோசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கும் கெட்ட பாக்டீரியாவுக்கும் இடையிலான பேலன்ஸ் கெட்டு போறது தான் இது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தப்பான சாப்பாட்டு பழக்கம், அப்புறம் தேவைக்கு அதிகமா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது தான். அப்போ இந்த டிஸ்பயோசிஸ் வந்தா என்ன நடக்கும்? ட்ரெய்னர்ஸே இல்லாதப்போ நம்ம சோல்ஜர்ஸ் குழம்பி போயிடுவாங்க. எது எனிமி எது ஃப்ரெண்டுன்னே தெரியாம கடைசியில அவங்களோட சொந்த கேம்பஸையே, அதாவது நம்ம உடம்போட சொந்த செல்களையே தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதோட விளைவுகள் ரொம்பவே சீரியஸ். முடக்குவாத மாதிரியான ஆட்டோ இம்யூன் நோய்கள், லீக்கி கட்னு சொல்லப்படுற குடல் சுவர்ல பிரச்சனை, அப்புறம் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுறதுன்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். ஆனா வெயிட் பண்ணுங்க, குடலோட கதை வெறும் டைஜஷனோட முடியல. கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்துல கூட இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். லேட்டஸ்ட் கேன்சர் சிகிச்சைகளோட வெற்றிக்கு நம்ம குடல்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் தான் ஒரு முக்கிய காரணம்னு ரிசர்ச் சொல்லுது. உதாரணத்துக்கு அக்கர்மான்சியா மியூசினிஃபில்லான்னு ஒரு சூப்பர் ஹீரோ பாக்டீரியா இருக்கு. இது சில கேன்சர் சிகிச்சைகளோட பவரை இன்னும் அதிகப்படுத்துதான். இது இந்த விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுது. சரி, எல்லாத்தையும் விட முக்கியமான பகுதிக்கு இப்போ வரும். இந்த நம்மளோட இன்னா மிலிட்டரி அகாடமியை நம்ம எப்படி நல்லா பாத்துக்கிறது, நம்ம வீரர்களுக்கு எப்படி பெஸ்ட் ட்ரைனிங்க கொடுக்கறது? குட் நியூஸ் என்னன்னா, நம்ம வேலை ரொம்ப சிம்பிள். நம்ம ட்ரெய்னர்ஸ்க்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளோதான். விதவிதமான நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள்னு நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டாலே போதும், நம்ம அகாடமியை சூப்பரா ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணலாம். சோ கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க குடல் ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்டுன்னா, உங்க லைஃப் ஸ்டைல் மூலமா அந்த வீரர்களுக்கு நீங்க சரியான பாடத்திட்டத்தை, அதாவது சரியான ட்ரெய்னிங்க கொடுக்குறீங்களா? அடுத்த வேளை சாப்பிட உட்காரும்போது இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.